கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அப்போ அவங்க ஏற்கனவே இருந்த அந்த ஒரு கடினமான இருதயத்தை எடுத்துட்டு அவங்களுக்கு எப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்திருக்காருங்க? சதையான. அப்படின்னா கல்லானதற்கு ஆப்போசிட்டான இருதயம் சதையானது. அப்ப சதையானதுன்னா இப்ப குத்துனா அது இறங்கும். அப்போ கல்லானதுன்னா அது கட்டுன்னு இருக்கும். அப்போ தேவனானவர் அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுப்பதற்கு நாம் கவனிக்கணும். விசுவாசத்தோடையும் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். சரி, நம்ம கேட்கிறோம், ஆனா விசுவாசத்தோடு இல்ல, கீழ்ப்படிய மறுக்கிறோம். என்ன ஆகும்? நம்முடைய இருதயத்துக்கு மேல கட்டுப்பாடு தேவனுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 39 41 வரைக்கும். யோவான் 12ஆம் அதிகாரம் 39 41 வரைக்கும். ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். இப்ப 39ஆம் வசனத்துல ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். இது குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. கண்கள்ல பாக்குறாங்க அற்புத அடையாளங்களை, ஆனா குணப்படல. அவர் நான் ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி அவர்கள் கண்கள் அவர் குருடாக்கி இருதயத்தை கடினமாக்கினார். கேள்வியானது, விசுவாசிக்க விரும்புகிற ஒருவனை தேவன் கடினமாக்குறாரா? இல்லை. விசுவாசிக்க மறுக்கிற ஒருவரை தேவன் அங்கே இருதயத்தை கடினமாக்குகிறார். 2 கொரிந்தியர் 4:3 சில நேரங்களில் வேறு விதமா அவர் செய்யவும் செய்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3-4. எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சரி, அப்போ இங்கே இவங்க அவிசுவாசம் கொள்ளும் போதுதான் இந்த குருடாக்குதல் நடக்கிறது, விசுவாசிக்கிற போது நடக்கிறது இல்லை. அப்போ யார் ஒருவர் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்களோ அங்கே மனது குருடாக்கப்படும், இருதயமும் கெட்டுப்போயிடும். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்ப இருதயத்தை கடினப்படுத்துவதும் நாம் கடினமாக நடந்து கொள்ளும் போதும் அடுத்து தேவன் என்ன செய்யாருங்க? இதுக்கு நம்ம நிறைய வசனம் இருக்கு யாத்திராகமத்துல, நம்ம அதெல்லாம் படிக்க வேண்டாம் இப்பொழுது. இதை படிங்க. எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன்? அவர்களை நீங்கள் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? சரி, அப்ப பார்வோன் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல அநேக வசனப்பகுதியில் பார்க்குறீங்க, தேவன் தான் கடினப்படுத்தினான்னு சொல்லி. பார்வோன் கடினமாகாத பொழுது, விசுவாசிக்காத போது தேவன் கடினப்படுத்துகிறாரா? இல்லை. அப்போ நாம் விசுவாசிக்க அற்புத அடையாளங்களை பார்வோன் ஏற்க மறுக்கிற பொழுது அங்கே இருதயமானது அங்கே கடினமாக்கப்படும். அடுத்து உரம் கொள்ளுதல்னா நல்ல பலமாயிடும். சிலங்க ஸ்ட்ராங்கா மூடி போடுவாங்க. ரொம்ப சில மக்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆயிடும்? சில இருதயங்களை வைரமாயிடும். நீங்க எசேக்கியேல் படிச்சீங்கன்னா அவர்களுடைய இருதயம் வைரமாக்கப்பட்டதுன்னு இருக்குது. அப்ப இந்த வைரமாக்கப்பட்ட மரத்துல இந்த நெருப்பு குச்சியை உராயினீங்கன்னா தீப்பிடிக்கும். பார்த்துங்க. இப்போ வைரமாகிற மரம் பார்த்துருக்கீங்களா? இப்போ இருக்கிற தேக்கு மரத்துலாம் பார்க்குறீங்க, அது நிறைய வைரமாகிறதுக்கு முன்னாடி வெட்டிடுவாங்க. மரம் அருவப்பட்டையில் கொடுத்து அறுக்கும் போதே தீ பறக்கும். பார்த்துங்க, அதில் மரத்திலே பறந்துகிட்டே இருக்கும். பாருங்க, என்ன அது வைரமாகி சேவ் ஆயிடுச்சு, நல்லா கல் மாதிரி இருக்கும். அப்போ அந்த வைரமானதுல விழுகாது. பார்த்துங்க சீக்கிரமா. இந்த மாதிரி நம்முடைய இருதயத்தை இதை கண்டுபிடிச்சு கொள்ளுங்க. இப்போ வைரமான ஒரு பலமானதுல ஒரு உள்ள நுழைய முடியாது. எப்படியோ இப்படி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க மறுக்கிற இருதயங்களும் இப்படி ஆக்கப்படும். கேள்வி ஒரே பாடத்துல ஒரே கருத்தாங்க. தேவன் நம்முடைய இருதயத்தில் எப்படி வேலை செய்கிறார், அதுதான் நம்முடைய பாடம்.
அப்படியானால் தேவன் தான் அந்த முழு கட்டுப்பாடும் அங்கே இருக்கிறது. உரம் கொல்ல பண்ணி இருக்கிறார். இப்போ உரம்னா பலமா ஏதோ கட்டியாச்சுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்கே நின்றுச்சுன்னு அர்த்தம். அடுத்த இருதயத்தை, நம்முடைய நல்ல இருதயம் இருக்கு, விசுவாசிக்கும் போது நம்ம கெட்டதையே நம்புறோம். அப்போ நம்முடைய இருதயத்தை மாற்றவும் அவருக்கு முடியும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். தானியேல் 4:16. அவன் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை படிக்கணும். 4:16 16. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாய் இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். நீங்க எப்பாவது கேட்டிருக்கீங்களா? நீ என்ன எருவும் மாடாடா என்ன அப்படி கேட்டிருக்கீங்களா எப்பாவது? நீ என்ன எருவு மாடாட்டம் இருக்கான் அப்படி சொல்லிருக்கீங்களா? சரீரமா இல்லை இருதயமா? என்ன சொன்னாலும் கேட்கலன்னா அவங்க என்ன பேசுவாங்கன்னா, அவன் மாடு அப்படி மாதிரி பேசுவாங்க. இவருக்கு என்ன இருதயம் கொடுக்கப்பட்டதுங்க? அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாய் இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது. அப்ப இந்த இருதயத்தை மாத்துறது யாருங்க? தேவன்தான். இதெல்லாம் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்தான் தேவன் நமக்கு எதிராக திருப்புறாரு. இந்த மனிதன், இந்த நேபுகாத் நேச்சரும் நேபுசராதனும் அவருடைய அப்பாவும் மகனும் தேவனுக்கு விரோதமா இவ்வளவு வேலைகளை செய்தபடினால இந்த இருதயத்தை மிருக இருதயமா காய்ட்டார். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். பாருங்க, இப்போதான் தகப்பன் கடந்ததை அந்த மகன் பார்த்திருந்தான். அவரு 7 காலங்கள் கடந்து போக மட்டும் அந்த மாடுகளோட புல்லை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. இதை பார்த்தும் அந்த தேவாலயத்தினுடைய பாத்திரங்களை வந்து குடிச்சுக்கிட்டு வைப்பாட்டிகளோட சேர்ந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு கை உறுப்பு எழுதுனது, மெனே மெனே தெக்கேல் உப்பாரிசின், ராட்சியம் மட்டிடப்படும் என்று சொன்னார். அப்பதான் தேவன் சொன்னாரு, உன் தகப்பனுக்கு நடந்ததை பார்த்தும் நீ இப்படி நடக்கிறாயா என்று கேட்டார். அப்ப இந்த இருதயங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. என்ன சொன்னாலும் தேவன் இப்படி ரொம்ப கடினமா இருக்கிறபடினால தேவன் இன்னும் கடினமாக்கி இந்த விதமான வேலை செய்றாரு. இருதயம் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மிருதயம் கொடுக்கப்படினா புல்ல எப்படி மேய முடியும்? இப்ப மாடுகளை போல புல்ல மேய்ஞ்சானா மனுஷ இருதயம் தான் எப்படி புல்ல மேய்வாங்க? அவங்க பேய மாட்டாங்களே. அப்ப மிருக இருதயம் மாறும்படி கொடுக்கப்பட்டாதான் அப்போ புல்லு மேய முடியும். இப்ப மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். பாருங்க, தேவன் நம்முடைய இருதயத்தின் மேல எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கிறது என்பதை பாருங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் மனுஷரினின்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று, காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன்மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. சரி, அப்போ அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. அவர் காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். நல்ல வேளை சிங்கத்தோடு சஞ்சரித்தா என்ன ஆயிருக்கு? அவ்வளவுதான், தேவன் பார்த்துக்குவார். மீன் வயிற்றுக்குள்ள போனா கூட மீன் கக்கும்படி செஞ்சிருவாருங்க. தானியேல் சிங்கக்கவியில போட்டா கூட தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும் என்றால் அவனை காப்பாற்ற தேவனுடைய வாயெல்லாம் கட்டி போட்டு கிட்ட கூட வராம போயிடுவார். இப்போ நான் ஒரு நாள் என்னுடைய குழந்தைகள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இந்த செல்போன் விழுந்துருச்சா அப்படின்னா, நேரம் யாரும் எடுத்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு யோசிக்கும் பொழுது என்னுடையதாய் அது இருக்கும் என்றால் போறவனுக்கும் வாரவனுக்கும் லோத்துவின் போல இருதயத்தை கூடாக்க முடியும் தேவனால். முடியாதா? அது கண்ணிலே படாதுங்க. வழியில நிறைய பேர் போறாங்க, நிறைய அங்க பணம் பொருள் கிடக்குது, ஆனா எவனுக்கெல்லாம் படலை, எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா எவனுக்கோ ஒருத்தர் படுது. எப்படி படுது? அது மனிதன் சொல்றான் அதிர்ஷ்டம் சொல்றாங்களா? இது என்னது? அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அது கிடையாது, அது இஷ்டம். அதிர்ஷ்டம் கிடையாது, தேவன் அவனுக்கு தருகிறார். பாருங்க, அப்படியானால் இது என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, இப்போ தேவன் ஒரு பொருளை கண்ணை மறைக்கவும் முடியும். எவனுக்கு காட்டாம அது எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க, எல்லாரும் வந்துகிட்டே இருப்பாங்க. எவனுக்கு காட்டாம மறைக்காம அது அங்கேயும் இருக்கும். பஸ் போனாலும் ஏத்தாம தான் போக முடியும். ஏன்னா தேவன் அப்படி செய்ய முடியும். பாருங்க, நம்முடையது என்றால் நம்ம கொடுக்க தீர்மானிக்கிறார் என்றால் அது அப்படி இருக்கும் தேவைப்படும் போது.
அப்ப தேவன் இந்த வேலையெல்லாம் செய்யும்போது செய்ய முடியாதா? லோத்தினுடைய அந்த பட்டணத்தினுடைய அவருடைய வீட்டு வாசலை மூடிட்டு இழுத்துட்டு லோத்து இழுத்த உடனே வாசல் எங்க இருக்குன்னு தெரியாம போச்சா? ஏன் சாதாரண மனுஷங்களுக்கு கண்ணு எங்கே போச்சு? கண்ணு இருக்கத்தானே செய்யுது. கண்ணு இருந்தும் அது எங்க இருக்குன்னு தெரியல. தேவனால் மறைக்க முடியுமா? மறைக்க முடியுமே. பாருங்க, சில மக்களுக்கு பயமுறுத்தவும் முடியும். அங்க பாருங்க, சில யுத்தம் நடக்குது. அங்க அந்த தண்ணியை பார்த்தாங்க, ஒரு ஓடையை பார்த்தாங்க, ஒரு ரத்தமா ஓடிச்சு, பயந்துட்டான். வெறும் தண்ணி தான் அது. அவனுடைய கண்ணுக்கு அப்படி தெரியும்படி தேவன் செய்வார். பாருங்க, அப்ப தேவன் நம்முடைய மேல் எவ்வளவு கட்டுப்பாடு வச்சிருக்காரு பாருங்க. அப்ப தேவன்கிட்ட நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கு நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இருதயத்தை நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு விரோதமா வரக்கூடிய காலங்களில் நமக்கு எதிராக, கிறிஸ்தவங்களுக்கு எதிராக அரசாங்கம் செயல்படுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அது யார் எப்படி ஏவுறது? கிறிஸ்தவங்களாம் துன்பப்படுத்தணும், ஆலயங்கள்லாம் அடிச்சு நொறுக்கணும், கர்த்தருடைய பிள்ளைலாம் அடிச்சு நொறுக்கணும். அது யாருக்கு அந்த மாதிரி வேலையை செய்யறதுங்க? மனுஷன் செய்ய விரும்புறான், தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கிறார். தேவன் கொடாவிட்டால் ஒண்ணுமே முடியாதுங்க. மனுஷன் செய்ய விரும்புகிறான், தேவன் அதுக்கு கொடுக்கிறார். யார் உண்மையா இருக்கிறார்கள், யார் செத்து போறாங்க, யார் நிலைச்சிருக்கிறாங்க என்ற சோதனை நமக்கு வர்ற சோதனை. மனிதன் சோதனையின் மூலமாக தான் புடமிடப்படுகிறான். அப்படிப்பட்ட காலங்கள் வரும் என்றால் நமக்கு எதிராக தேவன் இருதயத்தையும் திருப்ப முடியும். ஒரே யோசனை வச்சிருப்பாங்க. இருக்கான்னு பாருங்க, வெளிப்படுத்தல் 17:17. வெளிப்படுத்தல் 17:17. தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். பாருங்க, இந்த மிருகம் பொல்லாத மிருகங்க, கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த விதமான ஒரு ராஜ்யம் இது யார் ஏவுனதுங்க? அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். ஏன்? புடமிடப்படுகிறார்கள். பாருங்க, நமக்கு வர்ற சோதனை அது. நமக்கு வருகிற சோதனையில் நாம் வெற்றி பெறுகிறோமா இல்லையா என்று ஒரே தம்முடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவர் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கு ஒரே யோசனை உள்ளவர்களாய் தம்முடைய ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதுக்கு இருதயங்களை ஏவினார். இயேசுனுடைய எல்லா ஜெபம் கேட்டுச்சாங்க? சொல்லுங்க, ஆமா இல்ல சொல்லுங்க. இயேசு ஒரு பாவம் செஞ்சிருக்காரு, செய்யலையா? செய்யல. இப்ப இயேசுனுடைய எல்லா ஜெபமும் கேட்டுச்சா? இயேசு ஜெபம் பண்ணார், பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கொடுமானா என்ன செய்யும்? நீங்குச்சு. அது கேட்டாரா? கேட்கலையே. பிதாவுடைய சித்தம் மறிக்கணுங்கிறது. எப்படி கேட்பாரு? கேட்க மாட்டாரு. பாருங்க, அப்போ என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, அது ஒரே யோசனை, அது மறிச்சு ஆகணும், அவ்வளவுதான். என்ன பண்ணாலும் ஒரு மறிக்க வைக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். அது அங்கே கேட்கப்படாது. ஏனென்றால் அது மறிக்கப்பட வேண்டும் என்பது. அப்படியானால் இந்த ஒரே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கு ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதுக்கு அவருடைய இருதயங்களை ஏவினார். புடமிடப்படுகிறார்கள். ஒரு காரியத்திற்காக அது நிறுவப்படுகிறது, அங்கே நிறுத்தப்படுகிறது. அப்போ உண்மையானவர்களும் சாவாங்க, கெட்டவர்களும் சாவாங்க. இதெல்லாம் பாருங்க, நம்முடைய அந்த இருதயத்து மேல எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கிறாங்க பாருங்க. சிலங்க நம்முடைய இருதயங்கள்லாம் பார்க்கும்போது சிலங்கள தத்தளிச்சு போயிருது, சோர்ந்து போறோமா? நம்முடைய இருதயங்கள்லாம் சிலங்கள கலங்கி போகுது. இப்பெல்லாம் செய்யறது யாரு? உபாகமும் 28:62-65 வரைக்கும் அந்த ஜனங்கள் தன்னுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாத போது என்ன ஆகும் பாருங்க. உபாகமும் 28:62-65 வரைக்கும். திரட்சியிலே வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருந்து நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவிகொடாமற் போனதினால் கொஞ்சம் ஜனமாய் போவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்யமாய் இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்யமாய் இருப்பார். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள். கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதறி அடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். அந்த தேசத்துக்குள்ளே அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. உன் உள்ளங்கால் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தந்தருளுகிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும்
மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடிய காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். பயந்து இருக்காங்க இல்லையா? பாருங்க, அப்ப அவங்களுக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனச்சஞ்சலத்தையும் கொடுப்பார். ஏன்? அவங்க கேட்கல, தேவனுக்கு அவங்க செவி கொடுக்கல. அவர் சொல்றார் பாருங்க 63ஆம் வசனத்துல, உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்மியமா இருந்தாரோ, மகிழ்ச்சியா இருந்தாரோ, அதே அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்மியமா இருப்பார். அதை செய்யறது யாருங்க? நாம். நிபந்தனை இது. தேவன் எப்படிப்பட்டவருங்க? மாறாதவர். ஆமாவா இல்லையா? மாறாதவர்னா நிபந்தனை. நிபந்தனையை நிறைவேற்றாவிட்டால் எப்படி நம்மை வளர்ப்பதற்கு ரம்மியமா இருக்காரோ அழிப்பதற்கும் அது போல இருப்பார். ஒரு காலம் இருக்கு. ஜெகவா மக்களுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கு. தேவன் நம்மளை அழிக்க மாட்டாரு, தேவன் நம்மளை பாதிக்க மாட்டாரு, தேவன் நம்ம நெருப்புறப்பட மாட்டாரு. நல்லா ஆசீர்வதிக்க மட்டும் செய்வாராமா, சாப்பிடலாம் வைப்பாராமா, நம்ம கீழ்ப்பொழினா இதை மட்டும் செய்ய மாட்டாராமா. அது என்ன கணக்கு? அது என்ன கணக்கு? அவங்க நம்பிக்கை பாருங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு. அவங்க நல்லா சாப்பிட வச்சாரு, நல்ல குடியிருக்க வைக்கிறாரு, ரம்மியமா வாழ வைக்கிறாரு, அது மட்டும் ஆமாவா? ஆனா கீழ்ப்படினா அப்பவும் ரம்மியமா தான் இருப்பாராமா. எப்படி இருப்பாரு? ஏமாத்துறாங்க பாருங்க. தேவன் எப்படி சொல்றாரு? உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களுக்கு பெருக பண்ணவும் உங்க மேல் எப்படி நான் விருப்பமா இருந்தேனோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் அதம் பண்ணவும் நான் விருப்பமா தான் இருப்பேன்னு சொல்றாரு. ஏன்? அவங்க கீழ்ப்படியில, இன்னும் அவங்களுக்கு வேற தேவையில்லை, அவங்களை அழித்தே ஆகணும். இப்ப நோவா காலத்துல அவங்களை அழிக்காம விட்டுட்டாரா? அழிச்சுட்டார்ல. எருசலேம் அழிவுல அழிச்சு போட்டார் இல்லையா? அழிச்சு போட்டாரு. என்ன சொல்லுது? நம்முடைய இருதயத்தை வளர்ப்பதற்கு விரும்புகிறார். நாம் கீழ்ப்பள்ளினா நம்முடைய இருதயத்தை தத்தளிக்க பண்றார், சஞ்சலமாக்குறார். பாருங்க, சஞ்சலமாக்கி உங்களுக்கு ஒரு இரவும் ஒரு பகலும் இது எப்போ விடியும் அப்படின்னு இந்த இஸ்னோஃபியா இருக்க பேஷண்ட்டை பார்த்துருக்கீங்களா? ஆஸ்துமா பேஷண்ட்டை பார்த்துருக்கீங்களா? எப்போ சூரிய வெளிச்சம் வரும்னு பார்ப்பாங்க. இன்னும் சில மக்கள் எப்போ ராத்திரி வரும் அப்படி ஏங்கிட்டு இருக்காங்க. சில இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாருங்க, எப்பொழுது சாயங்காலம் வரும் என்றும் எப்பொழுது விடிய காலம் வரும் என்றும் அது அந்த நாளே போறதே கஷ்டம். அப்படி ஆக்கிட்டு விட்டாரு. மனநிலையிலையும் இருதயத்திலையும் கட்டுப்பாடு உடையவர் யாருங்க? நம்ம சமாதானமா இருக்கவே யார் அனுக்கிரகம் பண்ணணும்? தேவன் தான். நம்ம சந்தோஷத்தை எடுத்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? இப்படிதான் இருக்கும். ஏங்கிப்போம். இந்த நாள் இருக்கிற நாளே நமக்கு வெறுப்பா போயிடும். அப்படியானால் நம்ம இருக்கிற காலங்களில் நம்முடைய இருதயத்தை கட்டுப்படுத்துவதற்கு நாம் பிரியமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதியாக வச்சுக்கணும். அப்போ நம்ம அவருடைய இருதயம் இலக்கரிக்க பண்ணாமலும் அல்லது தத்தளிக்க பண்ணாமலும் இருக்க வேண்டுமானால் அவங்க நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பயந்து அவர் என்ன சொல்றாரு அதை கேட்கணும். நம்முடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். உம்மால் முடியும், எங்களால் முடியாது, உம்மால் ஒருவரால் மட்டும் முடியும், கிறிஸ்து மூலமாய் வேலை செய்ய முடியும் என்று நாம் என்ன செய்யணும்? எப்பவுமே அவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதை குறித்தும் கவலைக்கூடாதுங்க. இதெல்லாம் முடியுமா முடியாதா, நம்மகிட்ட இல்லையே, பாக்கெட் வறுமையே, நமக்கு அது இல்லை இது இல்லை, எதுவுமே வேண்டாம். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை கொண்டு போவார். முடியுமா பாருங்க. அப்படி நாம நம்பணும். மனிதர்களை அல்ல, தேவனை நம்பி நாம் அவர் சொல்லுகிற பிரகாரமாய் இருப்போம் என்றால் தேவன் நம்மை காப்பாற்ற எல்லா காலங்களுக்கும் வல்லவர். கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் நகரத்தை காவாராகில் வெளித்திருப்பது இருவர். நம்முடைய பிள்ளைகள் நாம் காக்கிறோமா? சொல்லிட்டு இருக்கோம், அங்க போகாத இங்க போகாது, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? வேற என்ன நம்மால் சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. அதுக்கு மேல நம்ம காக்கவும் முடியாது. நாம் தேவனுடைய வார்த்தையை போதித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வச்சிட்டோம்னா அது அவர்களை பாதுகாக்கும். நாம் எந்த நேரங்களும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படும்படியும் செபிக்கும்படியும் அவர்களுக்கு போதித்து வைத்தோம் என்றால் அது நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். அப்படி நம்பணும். நான் உனக்கு போதித்திருக்கிறேன், நீ தீங்கு செய்தாலும் உன்னை கர்த்தர் காப்பாற்ற வல்லவர் என்று நான் உன்னை நம்புகிறேன் கர்த்தருக்குள்ளார் சொல்லணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க தீங்கு செய்ய மாட்டாங்க. என்ன போதிக்கப்பட்ட வார்த்தைகள் அங்கு இருக்கிறது, அவர்கள் நம்புவார்கள். அப்படிதான் நம்முடைய காரியங்களை கொண்டு போகணும். கண்டிப்பா நம்முடைய இருதயங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கணும், கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்தந்த காலங்களில் அததின் வேலையை கர்த்தர் சிறப்பாய் செய்வார்.
எனக்கு தெரியாது எப்படி செய்வார்னு, ஆனால் அதை செய்வார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என் ஒரு மனுஷன் சொன்னாரு, போங்க பிரதர், கர்த்தர் உங்களை பார்த்துக்குவாரு. நீங்க எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? கர்த்தருடைய நம்பிக்கையில தான். வேற என்ன செய்ய முடியும்? நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நீ எப்படி பண்ணுவேன்னு என்று கேட்டாங்க சிலர். கர்த்தர் பார்த்துக்குவார். எப்படி பார்ப்பாரு? அவங்க கேட்டது எப்படி பார்ப்பாரு? நீங்க என்ன பண்றா நீங்க பார்த்துட்டு இருங்க. கர்த்தருக்கு நான் பிரியமான வேலைகளை செய்தார், அவர் என்னை பார்த்துக் கொள்ளுவார். நான் அப்படி நம்பணும். அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்யணும். மனுஷங்களுக்காக நாம் ஏமாந்து பெறக்கூடாது. மனுஷங்களுக்காக தற்காலிகத்தில் ஏமாந்து பெறக்கூடாது. நான் தொடர்ந்து உறுதியாய் இருப்பேனால் என்னை நிறுத்த அவர் வல்லவர் என்பதை நான் நம்பணும். அப்படி நம்பும் பொழுது தேவன் எனக்கு வேண்டிய அனைத்தையும் செய்வார். அப்படி நம்ம நம்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம முடிக்கலங்க, இன்னும் நிறைய நாட்கள் அது போகும். நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பரிசோதிக்கிற தேவனை பற்றி நாம் பார்த்து கொண்டிருப்போம். அது நமக்கு இன்னும் பயத்தை தரும். நாம் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. ஒரு நேரம் பத்தாதுங்க, எல்லா நேரங்களும் ஜெபிங்க. ஒரு சாப்பாட்டுக்கு ஜெபிக்கிறீங்களா? நீங்க உணவுக்கு முன்னாடி ஜெபிப்பீங்களா? ஜெபிக்க மாட்டீங்களா? ஜெபிக்கணும். தூக்கத்துல எந்திரிச்சு ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கணும். போகும்போது ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கணும். வந்த பிறகு ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கணும். ஒரு பாடம் படிக்கும்போது ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கணும். பைபிள் படிக்கும்போது ஜெபிப்பீங்களா? நான் படிச்சதுக்காக எனக்கு யானை வந்துருமாங்க? நான் உட்கார்ந்துட்டு இருந்தா யானை வந்துருமாங்க? எப்படி வரும்? பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கண்ணு மங்கி போயிடும். பார்த்துங்க. பேசுறதுனால முடியும் நான் நம்ப முடியுமா? அவர் பேச கொடுத்தாதான் பேச முடியும், இல்ல முடியாது. அப்படியானால் நாம் ஜெபிக்கணும். தேவன்கிட்ட ஜெபிச்சா என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் பார்த்துப்பார். கலங்காமல் இருப்போம், பலமான விசுவாசோடு இருப்போம். கர்த்தர்கிட்ட நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, இருதயங்களை உருவாக்கி படைத்து எங்கள் இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் நீர் அறிந்தவராயிருக்கிறீர். பிதாவை, எங்களுடைய இருதயங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர். எங்களை திருப்ப முடியும், ஸ்திரப்படுத்த முடியும், உறுதிப்படுத்த முடியும், நிரப்ப முடியும், தத்தளிக்க பண்ண முடியும், கடினமாக்க முடியும், மாற்ற முடியும், இருதயத்தை மிருக இருதயம் போல் ஆக்க முடியும், எங்களுடைய இருதயத்தை சதையான இருதயத்தை கொடுக்க முடியும், கல்லான இருதயத்தை கொடுக்க முடியும். பிதாவை, எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பயங்கரமானவர். அற்பமான மனிதர்கள் நாங்கள். இவ்விதமாய் எங்களுடைய வாழ்நாட்கள் 70 அல்லது 80 வருடங்கள். இந்த நாட்களில் நாங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இயேசு ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபித்தார். பிதாவுக்கு சித்தமானதை ஜெபித்தார். எசேக்கியா ஜெபித்தார், ஏசாயா ஜெபித்தார். இப்படி அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள். நாங்களும் ஜெபித்து வெற்றியை பெற எங்களுக்கு உதவி செய்யும். நீர் உம்முடைய பலத்தை சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பயத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நேரங்களும் தேவன் எங்களை காண்கிறார். பயத்தோடு வாழ்ந்து அவருக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்யும். என்னுடைய குடும்பத்தாருக்கு தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை உணர்த்து கொள்ள அவர்களுக்கு போதிக்க எங்களுக்கு பலப்படுத்தும். நீரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கும். கிறிஸ்து மூலமாய் எல்லாவற்றையும் எங்களை கவனித்துக் கொண்டு வருகிறீர், நடத்துகிறீர், உயிர்ப்பிக்கிறீர், பாதுகாக்கிறீர், எங்களை கட்டுவிக்கிறீர். பிதாவே, உமக்கே கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.